வெல்கம் டு ரை ஃபேமிலி 360. நாங்கள் வந்து திருவண்ணாமலை போயிருந்தோம். இது வந்து ஒரு ரொம்பவே மறக்க முடியாத ட்ரிப்பு. இதனால எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து திருவண்ணாமலை போகிறோம். நாங்கள் வந்து அந்த கோயில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இந்த ட்ரிப் வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு ட்ரிப் எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரிப்பும் கூட. நான் வந்து ஒரே மாதத்துலேயே 2 தடவை போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு டக்குன்னு கார் பார்க்கிங் வசதி கம்மியாக இருக்கும். மெயின் ரோடுனால நீங்கள் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இதுதான் மெயின் கோபுரம். இங்கேருந்து வந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதுக்குள்ளார போனால் தான் கோயிலுக்குள்ளார போகிறதுக்கு உண்டான வழி. இங்கே வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து ₹50 டிக்கெட் இருக்கும். இன்னொன்று நீங்கள் ஃப்ரீ தரிசனம். நாங்கள் கை குழந்தைய வச்சுட்டு இருந்ததுனாலையும் கையில் 5 வயசு குழந்தையும் வச்சுட்டு இருந்ததுனால ஒரு உள்ளார இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. அங்கே வந்து குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அந்த க்யூலலாம் இல்லாமல் கொஞ்சம் உள்ளார வந்து கூட்டிகிட்டு போக ஹெல்ப் பண்ணார். இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ். கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் வந்து 10,000 பீப்புள் மேலே இருந்தாங்க. எல்லாருமே வந்து மோர் தென் 8 ஹவர்ஸ் மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நல்ல ஈவினிங் போயிருந்தோம். நைட் ஆகிடுச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்குள்ளார. சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் இதுதான் க்யூ. இந்த க்யூக்குள்ளார போனதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த க்யூலெலாம் என்ட்ரன்ஸ் உள்ளார போயிட்டு வெளியில் வந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு. அவர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மினிமம் 8 ஹவர்ஸாவது ஆயிருக்கும் நாங்கள் கோவில் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு. ஆனால் வந்து அவ்வளோ நேரம் எங்களுக்கு ஆகலை. இவர் ஹெல்ப் பண்ணதுனால வந்து ஒரு 3 ஹவர்ஸில் வந்து நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். 2 ஹவர்ஸ் to 3 ஹவர்ஸ்க்குள்ளார தான் இருக்கும். அவ்வளோவா நாங்கள் வந்து ஏன்னா வெயிட்டிங் டைம் நிறையா இருந்தது அங்கங்கே. ஏன்னா அவங்க அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளார போகிற மாதிரி இருந்தது. இது வந்து வெளியில் போகிற வழி. இது நாங்கள் வெளியில் போகிறோம் இப்போது. இங்கே கோயில் பார்த்துட்டு இங்கேருந்து சேலம் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி 2 இடத்துக்கு போயிருந்தோம் நாங்கள். காஞ்சிபுரம், திருத்தணி. திருத்தணியில் தான் மொட்டை போட்டது. ஒரு முக்கியமான வேண்டுதல் இருந்தது இந்த 2 இடத்துல, காஞ்சிபுரம்லையும் திருத்தணிலையும். ஸோ அந்த வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு இங்கே திருவண்ணாமலையிலையும் நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம். இதோட ஒரு லாங் வீடியோ இருக்குது. எவ்வளோ செலவாச்சு, எப்படி போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் போடுறேன். எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுங்கிறதும் நான் வந்து போடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்.